சுவாமி பார்த்தாயா இந்த வீதியிலே ஒரே ஒரு பெரிதான ஒரு ஜீவராசி இருக்கின்றது. அதை இப்போது பார்க்கலாம் சுவாமி. சுவாமி அடுத்து ஜீவராசிக்கு படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டேன் படியளந்து விட்டேன் படியளந்து விட்டேன் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு சோதனை செய்ய போகின்றேன். என் கரத்திலே ஒரு சிறிய பேழை இருக்கிறது. அந்த பேழையில் இருக்கின்ற ஒரு சிறிய ஜீவராசிக்கு படியளந்து அந்த ஜீவராசிக்கும் நான் படியளந்து விட்டேன். படியளந்து விட்டிருக்கிறார் இல்லை என்று நீ உரைக்கின்றாய். ஆமாம் என்று நான் உரைக்கின்றேன். இல்லை என்று நான் உரைக்கின்றேன். உன் சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இப்போதே ஒரு பேழை அந்த பேழையை திரும்பால் அந்த ஜீவராசியின் வயிற்றில் அதாவது வாயிலும் ஒரு சிறிது அரிசி இருக்கும். சுவாமி நீங்க சிந்தித்துதான் சொல்கிறீர்களா? நான் சிந்தித்துதான் செய்தேன். முதலில் அந்த வேலையை திறந்து பார்த்து சந்தேகத்தை இப்போது என்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்துக் கொள்கின்றேன் சுவாமி. பெண்முத்தி பின்முத்தி என்று உரைப்பார்கள். அதற்கு காரணம் இல்லை. எங்கே சுவாமி இப்போது நாட்டியம் ஆடப்படுகின்றேன். நாட்டியமா? ஆமாம்.
ஏழாவது இருந்த இடம் முட்டத்தில்